எல்லோருக்கும் நகரத்தாளர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய அறிந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ராசியை பற்றி சொல்ல வேண்டிய தலைவர் நாராயணி அவர்கள் விவரமாக அழகாக எடுத்துரைத்தார்கள். நான் என்னிடம் பேசுகிற தமிழ் இருந்தாலும் கொடுத்தால் பற்றி அந்த ரிசல்ட் நாராயணி என்னன்னு சொல்வது அவங்க என்னோட விரிவாக்குவாங்க. நாங்கள் 7 பேர் வந்து அவரோட உண்மையாக இதை நடத்தி கொண்டு இருக்கோம். 7 பேர் ஒரே கூட்டணியில் இருந்து நாங்கள் கேட்கல. தனித்தனியாக இருந்த என்னை நாராயணன் பற்றி தெரியும், மற்ற யாரையும் எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நகரத்தார்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டார்கள். அதுக்கு தகுந்தாற்போல் நாங்கள் அத்தனை சிறப்பான சேவைகளையும் செஞ்சு கொண்டு வர்றோம். அதாவது காசி விஸ்வநாதருடைய அருளை உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து காசி விஸ்வநாதர் எங்களோட பயணிக்கிறார் என்பது உண்மை. அதை ஒரு 2-3 இன்ஸ்டேஷன் சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தேதி வைத்திருக்கோம் 21ஆம் தேதி. எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு நாங்கள்லாம் ஒரே குழப்பம். நாங்கள் எல்லாம் காசியில் உட்காந்துட்டு இருக்கோம். கரெக்டாக 18ஆம் தேதி காலையில் எங்களுக்கு அப்ரூவல் வந்துவிட்டது, 3 நாளைக்கு முன்னாடி. இது ஒரு பெரிய அற்புதம். இந்த 9 இடத்துலையும் யோசி வாங்குறதுங்கிறது எவ்வளோ ஆனாலும் முடியாது. அதோடு இல்லாமல் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு ரூபாவோட செலவு இல்லாமல் காசி விஸ்வநாதர் எங்களுக்கு அதை கொடுத்தார்கள். அது ஒரு பட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து அதாவது முக்கியமான செய்தி, இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி, அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எத்தனையோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. நாங்கள் நேற்று முந்தாள் நானும் நாராயணன் காரிலே பயணம் பண்ணோம். ஒரு 2 நகரத்தார்கள் வந்து எங்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கொடுக்குறதாக சொன்னாங்க, 40 லட்சம் ரூபா. அதுக்காண்டிட்டு எய்ம் பண்ணி நாங்கள் காரில் போன போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் எங்களுக்கு 10 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, நாங்கள் பார்க்க வேண்டிய ஆள் வந்து ஊரில் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வேற ஒரு வேலை வந்துவிட்டதுனால அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போனது போயிட்டோம். நாராயணன் கூட அவங்க யோசிச்சாங்க, இன்னைக்கு போகுமா இல்லை போஸ்ட்போன் பண்ணிவிடுமான்னு. நாங்கள் இன்னைக்கு மற்ற பயணத்தை முடிச்சிருவோம், போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், வாங்க என்னோட நம்ம புறப்பட்டு போனோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை பார்த்தோம். அந்த 6 பேருக்கையும் 1 கோடி ரூபா அப்படின்னு கொடுத்தோம். நிச்சயம் அதில் 3 கோடி ரூபாய் மற்றபடி இன்றைக்கி நாளைக்கு கொடுத்தோம். இது போக அதில் ஒருத்தர் மட்டும் எங்கிட்ட வந்து அவர் பாருங்க, நாங்கள் எப்போவுமே கிடைக்காது, அவர் ஆள் கிடைக்கவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் யூகேல தான் இருப்பார், இங்கிலாண்டில் தான் இருப்பார் அவர். நாங்கள் போன தயார் நாங்கள் ஒரு ஆஃபீஸ் போனவர் இல்லை. சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம், அன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபோன் அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் அடிக்கிறேன். நாங்கள் அடித்தோம். அவர் ஃபோனை உடனே எடுத்துட்டார். அன்னை எங்கே இருக்கேன்னு கேட்டார். நாங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும்னு சொன்னோம். இல்லை நான் இப்போ வந்து பிச்சம்மாள் மெஸ்ஸுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அது மெகா இதில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், 100 பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன். நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ஏற்கனவே ஒரு பிரான்ச் 1 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ அருமையான சாப்பாடு, எங்களுக்கு அவ்வளோ விருது உபசரித்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சொன்னோம். அவர் ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் அங்கே போய் அவர் வீட்டில் சந்தித்தோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கட்டட ஆரம்பிங்க, கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பார்த்து என்ன பண்ணணுமோ நான் செய்கிறேன்னு எங்களுக்கு சொன்னார். அது காரணமாக மறுபடியும் அவர் சந்திக்க மறுபடியும் போனோம். இந்த வாய்ப்பு பற்றியது முதல் நாளுக்கே அவர் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். எங்களை கூப்பிட்டு விருது கொடுத்து என்ன வேணும்னு கேட்டார். பிப்ரவரி வரை உங்களுக்கு ஆகிற கலெக்ஷன் முடியுங்க, நீங்கள் எத்தனை கோடி உங்களுக்கு மேலே 60 கோடிக்கு மேலே வந்து விட்டது அப்படின்னு சொன்னார்கள் அப்படின்னாரு. அன்னைக்கு அவருக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கு, என்ன வாட்ஸ்அப் மூலமாக எல்லாம் இல்லை 60 கோடி வரல, 41 கோடி தான் எங்களுக்கு வந்திருக்கு, இந்த 19 கோடி எங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொன்னோம். சரி நீங்கள் பிப்ரவரி வரை கலெக்ஷனை பாருங்கள், கடைசியில் என்ன பற்றாக்குறை இருக்கோ சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை தரேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது எங்கள் தலைவர் சொன்னாங்க, இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் எழுதிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு. ஆனால் இப்போ நான் எழுதவும் இல்லை, அதே சமயத்தில் வந்து நான் உங்களுக்கு கமிட் பண்ணலை. நீங்கள் மார்ச்சில் வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நினச்சாலும் இல்லையோ நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 2 பேரும் புறப்பட்டு நேராக மதுரைக்கு இந்த நிகழ்ச்சிக்காண்டி வர முடியாது இருந்துச்சு. 5 மணிக்கு ஒரு கரெக்டாக சமயபுரத்தில் வரும்போது, இந்த நிகழ்ச்சிக்காண்டி வரும்போது சமயபுரத்தில் வரும்போது அவர் ஃபோன் பண்ணார். அன்னை வந்து நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் பெரிய பக்கத்தை செய்யுங்க. நாங்கள் நினச்சது 3 கோடி. அவர் சார் ப்ராமினன்ட் இடத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்கா, ஒரு ஃப்ளோர் அல்லது இன்னொரு ஃப்ளோர் எதை மாதிரி போடலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை வேண்டாம், வேறு என்ன இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் சொன்னோம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம், அதை உங்களுக்கு அனுப்புகிறோம் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை உள்ளபடியே இன்னொரு ஆளை அப்ரோச் பண்ணுறதுக்காண்டி தான் அதெல்லாம் ரெடி பண்ணி போனோம். அவர் எங்களுக்கு கிடைக்கல. கடைசியில் இவர்கிட்ட அந்த சொன்னோன்னே நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது சமயபுரத்திட்ட வரும்போது இந்த செய்தியை சொன்னார்.
சரி, அதை விட்டுட்டு அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வரும்போது பார்த்தோம்னா நேற்று குமாரராணியை மீட் பண்ணோம். நானும் தலைவரும் குமாரராணியை பார்க்கவே முடியாது. 3 தடவை நாங்கள் முயற்சி பண்ணி அவங்க பார்க்க முடியல. ஃபார்ச்சுனேட்லி அவர் தலைவர் வந்து என்ன பண்ணாங்க, அவர் சன் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர் அண்ணாமலை சொன்னார், 12:30 மணிக்கு நான் எங்கள் ஆத்தாவை பார்க்க போகிறேன், நீங்கள் 12:30 மணிக்கு எங்கள் பங்களாவுக்கு வந்துருங்கன்னாங்க. நாங்கள் பங்களாவுக்கு போனோம். குமாரராணி கரெக்டாக அழகாக, எப்போவுமே குமாரராணி வந்து ரொம்ப ட்ரெஸ் பண்ணி நீட்டாக தான் பார்க்க முடியும் அவள் போனோம். நாங்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளோட இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவள் சொல்லி, அப்போ அவங்க சொன்னான், காசிக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். நான் 3 முறை காசிக்கு வந்துட்டேன். அவர் பையனை கூப்பிட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு, நீ காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நிச்சயம் ராஜ குடும்பத்துக்காண்டி நல்லா இருக்கணும், நான் அதுக்காண்டி காசிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னார். நான் யூஎஸ்க்கு டிக்கெட் எடுத்துட்டேன், நான் போயிட்டு வரும்போது வர்றேன் அப்படின்னு சொன்னார். வந்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஃபோன் பண்ணி, அவர் நான் 29ஆம் தேதி நான் காசிக்கு வர்றேன் இந்த மாதம் அப்படின்னு சொன்னார். 29ஆம் தேதி வர்றோன்னு என்னென்னா, நாங்கள் தலைவர்கள் நாங்கள்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கோம். 29ஆம் தேதி 6வது காங்கிரட், 6வது மாடி. அந்த காங்கிரட்டுக்கு நீங்கள் தான் வந்து பூஜை போடுறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுனாங்க. அதாவது ராஜபுரத்துலேருந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து அதை ஒரு காங்கிரட்டை போடுறது, அது ஒரு பெரிய. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது இன்னும் பல இது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த நேரத்தில் எங்களுக்கு கையை பிள்ளறிக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சிகள் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த இதில் காசிக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் பிரார்த்தனையில் நீங்கள் நல்லா காசிக்கு வாங்க. பெரிய மாற்றங்கள் நடக்கும், நினைச்சதும் நடக்கும், நினைக்காது நடக்கும். உங்களுக்கு காசியத்தின் சார்பாக உங்களை அத்தனை பேருக்கும் நீண்ட ஆயுசு, நிறைந்த செல்வம், நோய் நொடியில்லாத வாழ்க்கை, சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் என்று எங்கள் காசியத்தின் சார்பாக எல்லாரையும் பிரார்த்தனை செய்து, முக்கியமான சப்ஜெக்டு தலைவர் சொல்ல சொன்னது. இப்போ வருகிற போது இந்த வருகிற தை 1ஆம் தேதி தைப்பூசம் காசியத்தின் சார்பாக அங்கே சிறப்பாக ஒரு 5 நாளைக்கு அங்கே வந்து சிறப்பாக நடக்க இருக்கிறது. அதுக்கு அனைவரும் வர வேண்டும். அதுக்கு அடுத்தது சிவராத்திரி. சிவராத்திரி காசியில் வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதற்கும் அனைவரும் வாங்க. நீங்கள் இப்போ வந்து காசியை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு அடுத்தது பங்குனி உத்திர திருவிழாவுக்கு கல்கட்டாவுக்கு வாங்க. அதுவும் இப்போ பங்குனியில் வரும். அதுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது அயோத்தியில் தேரோட்டம் அடுத்தடுத்து வருகிறது. உங்களை எல்லாரையும் காசி சுற்றுவதற்கு சார்பாக வருகிறது என்று வரவேற்பது. அந்த நிகழ்ச்சிகளாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நம்ம நினைத்தது நடக்கும், நினைக்காது நடக்கும் என்று போது அவர் விடைபெறுகிறேன். நன்றி.